Hallelujah. Praise the Lord. இந்த காலை வேளையிலே நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓகே, இங்கே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. திரும்ப வாசிமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இருந்தால், ஓகே, இருந்தால் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம முதலாவது தீர்மானிச்சாதான் இந்த வசனத்துடைய மற்ற பகுதிக்குள்ள என்ன செய்ய முடியும், போகவே முடியும். கரெக்டா? அப்போ இன்னைக்கு நம்ம அந்த முதல் பகுதிக்கு என்ன பதில் சொல்வோம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறாரா? எத்தனை பேர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓகே, நாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்ற உறுதியை பெற்றிருந்தால் ஒழிய நம்மால் இந்த வசனத்தினுடைய பரிபூர்ண நிறைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இந்த வசனத்துல பவுல் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். என்னன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை எப்படி உயிர்ப்பித்தாரோ அதே போல் நம்மையும் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு ஃபேசட் பேசுறார். ஆனா உண்மையை சொல்ல போனா கிறிஸ்து நமக்குள் தம்முடைய ஆவியை கொடுத்ததின் நோக்கமே வெறும் அந்த வெற்றியை மட்டுமல்ல, வெறும் மரணத்தின் மேல் கிறிஸ்துவின் வெற்றியை மட்டுமல்ல, கிறிஸ்து சிலுவையின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் பெற்ற அத்தனை வெற்றிகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? வெறும் சரீர சுகம் மட்டுமில்ல, கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்குள் கொடுக்க விரும்புகிறது என்ன? எல்லா வெற்றிகளையும், கிறிஸ்துவனுடைய அத்தனை வெற்றிகளும் நமக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓகே, இப்போ இந்த வெற்றிகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த வெற்றியை பெற்றார், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம யோசிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணாதான் அந்த வெற்றி எப்படி எனக்கு சொந்தம் அப்படின்றத நான் அறிந்து கொள்ள முடியும். உறுதியாக அந்த வெற்றி என்னுடையது என்று நான் சொல்ல முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து தம்மையே தாமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து முடிச்சிட்டார். அப்படின்னா அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இருந்திருக்காது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ள ஆவியானவர் மட்டுமல்ல, அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால அந்த வெற்றிகள் அனைத்தும் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ என்ன வெற்றிகள் எல்லாம் கொடுத்தார்? அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார், கிறிஸ்துவினுடைய வெற்றிகளை நமக்குள் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்றோம். என்ன வெற்றிகளை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். முதலாவது வெற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:17-18 வசனங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இங்க 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். 2 காரியத்தினுடைய திறவுகோல் என் கையில இருக்கு. என்னது?
மரணத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு, பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு. அப்போ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிகாரம் இல்லை. கிறிஸ்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய வெற்றி, அல்லேலூயா, அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றின்னு சொல்றவங்க தான் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றியா இருக்கிறது. அவர் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் வெற்றி பெற்றார் என்றால் அதே வெற்றி எனக்கு யார் மூலமா சொந்தமா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால. ஓகே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த நித்திய ஆவியானவரால தான் அவர் மரணத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். அப்ப வெற்றி பெற்று தந்தது யாரு? அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவனுடைய வெற்றி என்னுடைய வெற்றியா இருக்கிறது. ஓகே, ரைட். இப்போ தேவனுக்கு அடுத்தது உலகத்தில், அதாவது மனிதனுடைய சரித்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ், ரொம்ப வல்லமையான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா மரணம் தான். ரைட்? தேவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அவருக்கு அடுத்த நிலையில் வெரி பவர்ஃபுல் திங் இஸ் டெத். ரெண்டு காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது, கான்கர் பண்ண முடியாது. தேவனையும் நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அவர் மேல நம்ம வெற்றி எடுக்க முடியாது. மரணத்தையும் எந்த மனுஷனும் வெற்றி கொள்ள முடியாது. மரணம் என்பது, டெத் இஸ் இன்எவிட்டபிள். எல்லா மனுஷரும் என்ன செய்றாங்க? பூமியில ஒரு முறை பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். அதுதான் மனுஷனுடைய சரித்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மரணத்தை சந்தித்து அந்த மரணத்தை திருப்பி விடக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் மரணத்திற்குள் சென்று அந்த மரணத்தை விட்டு வெளியே வந்து என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக இதற்கு நமக்கு முன்னோடியா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் திங், he is God. அவர் தேவன், அவர்தான் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். இது ரெண்டுக்கும் ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 1:1 யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? Who is he? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் என்னாச்சு? மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் கிறிஸ்து என்று வாசம் பண்ணினார். சோ அவர் தேவனாய் இருந்தார். யோவான் 11:25-26 வசனங்கள் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 11 verses 25 and 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஓகே, இங்க ரெண்டு போர்ஷன்ஸா இதை எடுத்துக்கணும். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன? அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். ரைட். ரெண்டாவது, அங்க ஸ்டார்ட் பண்றதை தான் ரெண்டு பகுதியா பிரிக்கணும். முதலாவது சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஓகே, அது ஒன் ஸ்டேட்மெண்ட். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் நிலைகளை குறித்த வாக்கியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள போகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உலகத்துல நம்முடைய காலம் முடிவுக்கு வந்தா கூட நம்ம என்ன செய்றோம்? சரீர பிரகாரமா கண்களை மூடுறோம். சரீர பிரகாரமா மட்டும்தான் கண்ணை மூடுறோம். உங்க ஆவி ஆத்மாவும் கண்ணை மூடவே மூடாது. எங்க போகும்? நம்ம இரத்தத்தினால கழுவப்பட்டு தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்தெடுத்த பெரும் பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இயேசுவின் முகத்தை தரிசிக்கிறவர்களா நிற்போம். அல்லேலூயா. சரி, வாசிங்க.
பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verse 7. இதுதான் பழைய ஏற்பாட்டு முழுக்கவும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. ஓகே, என்ன சொல்றாரு? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும். ஆனா ஸ்தேவான் யார்கிட்டங்க ஒப்பு கொடுக்கிறாரு? புரியுதா? விழித்திருக்கிறவர்களுக்கு புரியும் என் கேள்வி. இயேசு பிதாவினிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரசங்கி சொல்றாரு, மரிக்கிற எந்த மனுஷனுடைய ஆவி எங்க போதான்? தேவனிடத்தில். அதை கொடுத்த தேவனிடத்துக்கு திரும்பி போகுது. ஆனா ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன சொல்றாரு? இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். என்னங்க மாறிடுச்சு? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பல. அதனால லாசரு, ஆபிரகாம் இவங்க போன்றவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? பாதாளத்துல நீதிமான்களுக்காக இருந்த பிரிவுல காக்கப்பட்டிருந்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருவன் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின் அவருக்குள் மரிக்கும் போது என்ன ஆகுதான்? ஆவி நேரம் எங்க போதான்? நடுவான்ல இயேசு கிறிஸ்து அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. பரிசுத்தவான்களின் கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க போறான்? அங்க போய் நிக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு அடிக்கடி உங்க சரீரத்தை வியாதியில கட்டின உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அவன் சும்மா கட்டி தான் வச்சிருக்கான். நீங்க கட்டுக்கு கீழே போய் பாதாளத்துக்கே இறங்கி போக ரெடி ஆயிடுறீங்க. கரெக்ட்? எத்தனை பேருக்கு பயங்கள் வருது சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன வியாதின்னு சொல்லிட்டா உடனே ஓன்னு அலறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மரணம் அவரை கட்டி வைக்க அதிகாரம் பெறவில்லை. அதே இயேசு கிறிஸ்து, அதே ஆவியானவரின் மூலமாய் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான கிரியைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்தா, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வருதா? நிறைய நேரத்தில் டிராவல்ல பயமா இருக்கும். ஏன்னா கரெக்டா நம்ம டிராவல் பண்றதுக்கு முன்னாடி தான் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும். உடனே நமக்கு பயமா இருக்கும். ஐயோ, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா தோணுமா இல்லையா? ஆனா நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாதியா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், மனுஷர் நமக்கு எதிர்த்து வர்றதா இருக்கட்டும், எதை கொண்டு பிசாசு மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த மரணத்தை ஜெயித்த அதிகாரியாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடியினால் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா Hebrews 7:16, தமிழ்ல வாசித்தா எபிரேயர் 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். ஓகே, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே அவர் ஆசாரியரானார். அவர் லேவி கோத்திரத்துல பிறந்ததுனால ஆசாரியர் ஆகல. நல்லா கவனிங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்துக்கும் நாம் பெற்றிருக்கிற கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். லேவி கோத்திரத்துல இருந்த எந்த ஆசாரியனாகலும் மரிக்காமல் இருந்தானா? எல்லாரும் மரிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரித்து உயிரோடு கூட எழுந்து பரலோகத்தில் இருக்கிற மகத்துவமான அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரவேசித்திருக்கிறார். என்றென்றைக்கும் அழியாத ஜீவனின் வல்லமை அவருக்குள் இருக்கிறபடினால் ஆசாரியராக இருக்கிறார். இப்போ ஆசாரியர்கள் மரித்து போனவர்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நின்னாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் பரிந்து பேசினார்கள் மனுஷருக்காக. ஆனா இவங்களே மரிக்கக்கூடியவர்கள். இப்ப இருக்கிற ஆசாரியனோ, உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஆசாரியரோ அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கம்ப்ளீட். அந்த ஆசாரியன் கம்ப்ளீட்டா நமக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியன் முழுமையான மன்னிப்பை கொடுக்க முடியாது.
அந்த மன்னிப்பை பெற்றுத்தரதுனால பாவம் கழுவப்பட்டுச்சு, இவங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஆசாரியரோ அவருக்குள் அழியாமையின் ஜீவன் இருக்கிறபடினால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து நமக்கு சகல வெற்றியும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இதை மறந்துடாதீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1:18 சொல்றாரு, மரணம் பாதாளத்தின் திறவுகோல்கள் என் கரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, மனுஷன் பாவத்துல விழுந்த போது மரணம் உள்ள வந்துச்சு. மரணம் உள்ள வந்து எதற்கு கிரியை செய்தது? உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷரையும் என்ன செய்யணும்? நான் கூட்டி சேர்த்துக்கணும். ஒரு ஆதாம பிடிச்சிட்டேன்ல, அந்த ஒரு ஆதாம பிடிச்சிட்டேன்னா இப்ப மற்ற மனுஷர் எல்லாரையும் நான் என்ன செஞ்சிருவேன்? பிடிச்சிருவேன்னு சொல்லி மரணம் கிரியை செய்து. மரணத்துக்கு ஒரு உதாரணம், அதாவது ஒரு மாடல் கொடுக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, வீட்டில் குப்பை அள்ளுற முறம் வச்சுருக்கீங்க இல்லையா? குப்பை அள்ளுற முறத்தை நீங்கள் வச்சு என்ன பண்ணுவீங்க? குப்பை எல்லாத்தையும் அள்ளிடுவீங்க. அள்ளிட்டு முறத்துலேயே வச்சுருப்பீங்களா? எங்கே கொண்டு போய் போடுவீங்க? குப்பை தொட்டியில் போடுவீங்க. குப்பை தொட்டியில் தான் டஸ்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த முறம் மரணத்தை குறிக்குது, அந்த குப்பை தொட்டி பாதாளத்தை குறிக்குது. புரிஞ்சதா? மரணம் என்ன தீர்மானித்திருந்தது? ஒரு ஆதாம சாய்ச்சிட்டோம், இனி எல்லா மனுஷரையும் சாய்த்து அவர்களை கொண்டாந்து எங்க போட்டுடலாம்? குப்பை தொட்டிக்குள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். பாதாளம் வந்து ஸ்டோரேஜ் சென்டர், மரணம் வந்து கேதரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இந்த ரெண்டையும் முழுசா அடிச்சு நொறுக்கி அவுட் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு மரணத்துக்கும் அதிகாரம் இல்லை, பாதாளத்துக்கும் அதிகாரம். ஹல்லேலூயா. மரணமும் பாதாளமும் அவரை அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனா கடைசியில மரணம் அவர் காலு கீழே வந்துருச்சு. பாதாளம் அடங்கி தன்னிடத்தில் இருந்த எல்லா நீதிமான்களையும் ஒப்பு கொடுத்துருச்சு. ஹல்லேலூயா. சரி, முதலாவது சொன்னேன், மரணம் பாதாளம் ரெண்டு காரியங்களை கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். அடுத்த ரெண்டு வாசிக்கலாம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். போதும். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே. ஹல்லேலூயா. அடுத்தது எதை ஜெயிச்சிருக்கிறாரு? எதை அழிச்சிருக்கிறாரு? மரணத்தை, பாதாளத்தை மட்டும் அல்ல, அந்த மரணத்துக்கு அதிகாரியா இருந்தவனையே காலி பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் இருந்தா தானே, அவனுடைய அதிகாரம் இருந்தா தானே மரணத்தை திரும்ப திரும்ப கொண்டாட முடியும். அவனே என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாராம். ரைட். அழிக்க, கொல்ல, திருட வந்தவனை என்ன செஞ்சிட்டாரு? முழுசுமா அழிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு தம்முடைய சிலுவையினுடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்த ஒரு சம்பவத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 12:31-32. ஜான் சாப்டர் 12 verses 31 and 32. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். என்ன சொல்றாரு? இப்பொழுதே இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிறது. உலகம், பவுல் சொல்றாரு, உலகம், மாமிசம், பிசாசு, இதெல்லாம் பிசாசு இல்ல, உலகம், மாமிசம், நமக்குள்ள இருக்கிற சத்துருக்கள் யார் யாரு? உலகம், மாமிசம், நியாய தீர்ப்பு, சுயம், இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். கலாத்தியரின் புஸ்தகத்தை வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் முழுக்க 5 விதமான விடுதலைகளை குறித்து தான் பேசுது. இப்ப இங்க சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்பட்ட போது என்ன நடந்தது? உலகத்திற்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பும் வந்தாயிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தார்னு பார்க்கிறோம். இப்போ சாத்தானையும், அந்த மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த சாத்தானையும், அவன் ஆட்கொண்டிருந்த உலகத்தையும் அவர் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்துட்டார்.
ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் பூமியில இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். வெறும் சிலுவையில் உயர்த்தப்பட்டு இருக்கும் போது மட்டுமல்ல, அவருடைய சிலுவை மரணத்தினால ரட்சிப்பு உண்டாகிறது மட்டுமல்ல, அவர் மகிமையோடு கூட உயிர்த்தெழும் போது இன்னும் அதிகமான மக்களை தன்னண்டையில இழுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு அநேகரை இழுத்து கொண்டது என்று சொன்னால், அதை விட அதிகமாய் அவருடைய மகிமையானது அநேகரை இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் தான் இன்னைக்கு பாவ மூட்டையை சுமக்கிறேன், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு உணர்றான். மற்றவெல்லாம் இயேசுவை தேடி வர்றதுக்கு என்னது காரணம்? அவருடைய மகிமையை தேடி வரான். ஆனால் எதை தேடி வந்தாலும் அவர் ஆண்டவராய் மாறுவார். ஆனால் உலகத்தின் மீது, பாதாளத்தின் மீது, பிசாசின் மீது, அவன் கொண்டு வரும் மரணத்தின் மீது, எல்லாவற்றின் மீதும் ஒரு மனிதனுக்கு வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலினுடைய மகிமை உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டாந்தது. உலகத்தின் அதிகாரிகள், உலகத்தின் அந்த ஆவிதான் கிறிஸ்துவ எங்க கொண்டு போச்சு? கல்லறை கொண்டு போச்சு. அவன்லாம் கொண்டாடிட்டு இருந்திருப்பான். யோசித்து பாருங்க, அந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம், ஆசாரிய கூட்டம்லாம் வீட்டுக்கு போய் மனைவிட்ட பெருமையா சொல்லியிருப்பான், நெஞ்ச தட்டி சொல்லியிருப்பான். பத்தியில அவன் எழுந்திருச்சான், எங்களுக்கு விரோதமா, எங்களை விட நாங்க செய்ய முடியாத அற்புதம்லாம் செஞ்சான், எங்களெல்லாம் மனுஷர் மதிக்கல, பிரதான ஆசாரியனா இருக்கிற என்ன மதிக்கல, அவரை மதிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவர் அற்புதம் அதிசயம் செஞ்சுட்டு இருந்தார். தூக்கிட்டேன்ல அவரை அப்படின்னு வெற்றியா கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல அவனுக்கு பயம் வந்தது. என்ன பயம் வந்தது? ஓடி போய் பிலாத்துட்ட சொல்றான், இந்த மனுஷன் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஒருவேளை சீஷர்கள் அந்த கல்லறையில இருந்து, அறிவு வேணாம், அந்த கல்லை புரட்டி தள்ளுறதுக்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மிக பலத்த சேனை வீரர்களை வச்சு தான் நீ தள்ளியிருக்க. இப்போ அதை சீஷர்கள் தள்ளிடுவாங்களாம். சீஷர்கள் தள்ளும்போது யாருக்கும் சத்தம் கேட்காதா? இல்லை அங்க இருக்கிற ரோம போர் சேவகர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பானுங்களா? நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் மேல உண்மையிலே சொல்ல போனா அந்த பரிசேய சதுசேய கூட்டத்துக்கு தான் அந்த உயிர்த்தெழுதல் அதிக விசுவாசம் இருந்தது. கரெக்ட் தானே? அதனாலதான் என்ன இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையினுடைய வெற்றி உங்களுக்கு தெரியல, உலகத்துக்கு தெரியுது. அதனாலதான் உங்களை பார்த்து பயப்படுறான், அதனாலதான் உங்களை பார்த்து எதிர்க்கிறான். உங்களுக்கு சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்றால் அதற்கு காரணமே நீங்க பார்க்காத மகிமையின் வெற்றி அவன் பார்க்கறான் உங்களுக்குள்ள. ஆனா நீங்களும் என்ன செய்றீங்க? பயந்து போய், சில நேரத்துல கலங்கி போய், சோர்ந்து போய் உட்கார்றீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசேய சதுசேய கூட்டத்துக்கு தெரிஞ்சிருந்தது இவர் உயிரோட வருவார்னு. பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் போராட்டம் கொண்டு வருவான். பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் அவன் கிறிஸ்துவனுடைய வெற்றியை ஒருபோதும் தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் வெற்றி பெற்றவர்களாய்த்தான் நீங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே தீர்மானம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாயிருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, மரணம், பாதாளம், பிசாசு, உலகம் அத்தனையின் மேலும் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன்.